எப்போ பார்த்தாலும் மாமியாரும் மருமகளும் கீரியும் பாம்பும் போலவே இருக்கிறீங்களே, ஏன் என்று மனைவி மைதிலியிடம் எரிச்சலாகி கேட்டான் ரகு. நான் மனுஷியாகத்தான் இருக்கேன். உங்கள் அம்மா தான் கீரிப்பிள்ளை மாதிரி எப்போ எப்படி என்னை பிடுங்கி திங்கலாம்னு அலையிறாங்க என்றாள் மைதிலி. அப்போது அங்கு வந்த மாமியார் ஜானா, ஏண்டி போட்டு கொடுக்கறத உங்கள் வீட்டில் ஒரு பாடமாக சொல்லி கொடுத்துருக்குறாங்களோ? உனக்குத்தான் அது கைவந்த கலையாக இருக்குதே என மருமகளை சாடினாள். பார்த்தீங்களா பார்த்தீங்களா, உங்கள் முன்னாடியே உங்கள் அம்மா எப்படி பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்களா? இதில் என்னவோ சொல்லிகிட்டு இருக்கீங்களே. எல்லாம் உங்கள் சப்போர்ட் இருக்கிறதுனால தான் இப்படியெல்லாம் நடக்குது என்றாள் மைதிலி. டே ரகு, பாருடா, உன்னையவே குறை சொல்கிறா. எல்லாம் நீ கொடுக்குற இடம். பெரியவங்க சின்னவங்கன்னு வித்தியாசம் இல்லாமல் எப்படி மரியாதை இல்லாமல் பேசுகிறா. பார்த்தீங்களா, ஆட்டக்கடிச்சு மாட்டக்கடிச்சு கடைசியாக உங்களையே கடிக்கிறாங்க உங்கள் அம்மா. டேய், உன்னை ஆடு மாடோட சேர்க்குறாடா. நீ என்னடானா பேசாமல் ஜட மாதிரியே நிற்கிறியே. இந்நேரம் உங்கள் அப்பாவா இருந்திருந்தா ஒரு ஓங்கி ஒரு அறை விட்டுருப்பாரு. பாருங்க, உங்களையவே என்னை அடிக்க சொல்லி தூண்டி விடுறாங்க பாருங்க என கூறி அழ ஆரம்பித்து விட்டாள் மைதிலி. கொஞ்சம் நிறுத்துறீங்களா 2 பேரும் உங்கள் சண்டையா? கோபத்தில் எகிரினான் ரகு. இருவரும் அமைதியாகவே இப்போ எதுக்கு சண்டை என அழுப்பாய் கேட்டான். உனக்கு தோசைக்கு தொட்டுக்க சட்னி தான் பிடிக்கும்னு அதை செஞ்சுட்டேன்டா ரகு. இப்போ வந்த இவளுக்கு என்ன தெரியும்? உனக்கு இட்லி பொடி தான் பிடிக்கும்னு எல்லா தோசையிலும் பொடியை தடவி வச்சுட்டா அரக்கி. அதற்குள்ளே சமையல் அறைக்கு சென்று விட்டாள் மைதிலி. சட்னியா இட்லி பொடியா என சத்தமாய் கேட்கவே, இதுக்கு தான் இந்த காலங்காத்தால் சண்டையை போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? 2மே எனக்கு தேவையில்லை. எனக்கு ஆஃபீஸுக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன் என சாப்பிடாமலேயே சென்றான் ரகு. உன்னால தான் என் பிள்ளை சாப்பிடாம போகிறாள் என்றாள் ஜானா. இல்லை, உங்களால் தான் அவர் சாப்பிடாம போகிறாரு என்றாள் மைதிலி. வாசலில் பைக்கை கிளப்பி கொண்டிருந்த ரகு இதை கேட்டுட்டு மறுபடியுமா என அழுத்து கொண்டவன் வண்டியை கிளப்பினான். அலுவலகம் விட்டு வீட்டுக்கு வந்தாலே வீடு குருஷேத்திரமாக இருக்குது. இந்த மாமியார் மருமகள் பிரச்சனையை எப்படித்தான் தீர்க்கிறது என யோசனையிலேயே வண்டியை நேரே செலுத்தி கொண்டிருந்தான். சிக்னல் விழுந்திருந்தது. அதை கவனிக்காமல் போய் மினி வேனில் மோதிவிட்டான். சரால் என்ற சறுக்கிய வண்டி கொஞ்ச தூரம் போய் டிவைடரில் மோதியதில் கால் கைகளில் லேசான அடிபட்டு விட்டது. ஏய், நீ சாக என் வண்டி தான் கிடைச்சதா என சண்டைக்கு வந்தான் வேன்காரன். ஒரு வழியாக பேசி முடித்து ஆஃபீஸுக்கு வந்தவனுக்கு சக அலுவலக ஊழியர்கள் முதலுதவி செய்து லீவு போட்டுட்டு வீட்டுக்கு போய் என்றனர். ஐயோ, வீட்டுக்கா என ஜெர்க்கானவன் பெரிய அடியெல்லாம் ஒன்றுமில்லை என சமாளித்து வேலையில் மூழ்கினான். அவனுக்குத்தானே தலையும் வீட்டில் என்ன நிலவரம் என்று. வீட்டுக்கு போனால் மறுபடியும் இதை வைத்தே உருவாகும் பிரச்சனையில் தான் வேக வேண்டும் என்றான். என்ன ரகு, முடியலன்னா லீவு போட்டுட்டு வீட்டுக்கு போகலாமில்ல என்றார் மேனேஜர். பரவாயில்ல சார், இருக்கட்டும் சார் என்று சோர்ந்த குரலில் அவன் குரலில் என்ன உணர்ந்தாரோ. மதிய உணவு இடைவேளையின் போது ரகுவை கூப்பிட்ட மேனேஜர், என்ன விஷயம் ரகு, உங்கள் அம்மாவுக்கும் மனைவிக்கும் ஒத்து போகலையா என விசாரித்தார். ஆமாம் சார், 2 பேரையுமே சமாளிக்க முடியலை என்றவன் தன் தாயும் மனைவியும் தினமும் முட்டிக்கொள்வதை விவரமாக கூறினான். கவலையை விடுங்க, நான் ஒரு யோசனையை சொல்கிறேன். எங்கள் வீட்லேயும் இதே மாதிரி தான். எங்கள் அம்மாவும் மனைவியும் தொட்டதுக்கெல்லாம் சண்டை போட்டாங்க. நானும் என்னென்னவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், எதுவுமே சரி வரல. கடைசியில் இந்த யோசனை தான் சக்ஸஸ் ஆனது. நீங்களும் என்ன இதை முயற்சி பண்ணி பாருங்க என கூறி அந்த யோசனையை கூறினார். மாலை அலுவலகம் முடியும் நேரத்தில் மேனேஜர் சொன்னபடியே மொபைல் ஃபோனை ஆஃப் செய்தவன் ஓவர் டைம் வேலை பார்த்துவிட்டு இரவு 10 மணிக்கு வீட்டுக்கு சென்றான். மனைவியோ ஏங்க லேட்டு என விசாரிக்க ஆரம்பித்து விட்டாள். இவனை இப்படியே விட்டா தப்பு மேலே தப்பு செய்ய ஆரம்பிச்சிடுவான். எங்கே போனான்னு சொல்கிற வரைக்கும் விடாத என மருமகளுடன் சேர்ந்து கொண்டாள் அம்மா. சொல்லுங்க, நான் தான் கேட்குறேன்ல, எங்கே தான் போனீங்க? ஆஃபீஸ் நண்பன் விசுவின் வீட்டுக்கு போயிருந்தேன் என்றான். நீங்கள் சொல்லும் போதே தெரியுது அது பொய்யின்னு. உண்மையை சொல்லுங்க என அதட்டினாள் மைதிலி. வென்று விழுங்கியபடியே சினிமாவுக்கு போயிருந்தேன் என்றான். என்ன படம், எந்த தியேட்டர் என கேள்விகளை அடுக்கடுக்காக எழுப்பினாள். மகராசி படம், சூரி தியேட்டர். மறுபடியும் பொய்யே. எது, மகராசி படம் சூரி தியேட்டரில் ஓடுதாக்கும் என்றாள் கடுப்புடன். மைதிலி, இங்கே வாடி, இவன் மேலே சிகரெட் வாசனை வருது என்றாள் மாமியார் ஜானா. இது வேறையா, எத்தனை நாளாக இந்த பழக்கம் நடக்குது என கோபமானாள் மைதிலி. நமக்கு தெரியாமல் அடிக்கடி வெளியே போவான், கேட்டால் காற்று வாங்க போகிறேம்மா ஒத்து ஊதினாள் ஜானா. எத்தனை பொய் சொல்லுவீங்க? இல்லை மைதிலி, சும்மா எங்கள் கிளப்பில் சீட்டாடிட்டு வந்தேன், போதுமா? அப்படியா?
ஒரு கட்டில் எத்தனை காடுகள் இருக்குதுன்னு சொல்லுங்க என்றாள். என்ன இப்படி மடக்கி மடக்கி கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறா, இவளை எப்படித்தான் சமாளிக்கிறது? மனதிற்குள் நினைத்தபடியே அது நான் எண்ணலை என வழிந்தான். பால் வாங்குற காசு குறையுது, காசு அதிகமாகுதுன்னு சொல்கிற நீயாடா சிகரெட்டுக்கு 100 ரூபாய் செலவழிக்கிற சுயநலவாதி? தம் பங்குக்கு பேசினாள் ஜானா. உடம்பு பூரா பொய் என ஆத்திரப்பட்ட மைதிலி, இன்னைக்கு மட்டும் மன்னிச்சு விடுறேன், இனிமே இப்படி செய்தா விவாகரத்து தான் என மிரட்டினாள். இது அநியாயம். சிகரெட்டு குடிக்கிறதுக்கெல்லாம் விவாகரத்தா? அவனவன் கொரட்டை விடுறதுக்கே விவாகரத்து பண்ணுறான். நீங்கள் பேப்பர்தெல்லாம் படிக்கிறதில்ல போல என்றாள் மைதிலி. பாவம் மைதிலி, இவன் இன்னும் சாப்பிடல போல இரக்கம் காட்டினாள் ஜானா. பிளான் 1 சக்சஸ் என மனதிற்குள் ரகுவில் ஒரே கொண்டாட்டம். தன் மகிழ்ச்சியை வெளிக்காட்டாமல் அமைதியாக இருந்து கொண்டான். மறுநாள் அலுவலகத்தில் மேனேஜரிடம் விவரம் சொல்ல, வெரி குட், இன்னைக்கு அடுத்த பிளானு நடத்து என்றார். அதே போன்று அலுவலகம் முடிந்து மாலையில் கால் போன போக்கில் சுற்றினான். நைட் ஷோ சினிமாக்கும் போய்விட்டு அதிகாலை 2 மணிக்கு வீட்டுக்கு வந்து கதவை தட்டினான் ரகு. மைதிலியோ இரவு முழுக்க தூங்காமல் அவன் வருவான் என சோர்ந்து போயிருந்தாள். யாரும் கதவை திறக்கவில்லை. அரை மணி நேரம் மீண்டும் கழித்து வந்து ஜானா திறந்தாள். டே, எங்கடா போயிட்டு வர? பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுது. மைதிலி செம கோபத்தில் இருக்கா, உள்ளே போ, இன்னைக்கு உனக்கு பூசைதான் என்றாள் அம்மா. உள்ளே போனதும் கைகளை கட்டியபடியே, வாங்க மிஸ்டர் தருதலை, வீட்டுக்கு வர நேரமா இது? எங்கே போனீங்கன்னு மறுபடியும் புழுக ஆரம்பியுங்க என்றாள் மைதிலி அடக்கப்பட்ட கோபத்துடன். இல்லை மைத்து, அது கல்யாண ரிசப்ஷன் என்றான் தடுமாற்றத்துடன். ஆமாம், யாருக்கு கல்யாணம்? எங்கே கல்யாணம்? சொல்லவே இல்லையே. என்ன கோர்ட்டு வக்கீல் மாதிரி கேள்வி மேலே கேள்வியை கேட்டுட்டு வர? நான் ரிசப்ஷன் கலா வீட்டுக்கு போயிருந்தேன். நண்பர்களுடன் பேசிகிட்டு இருந்ததில் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, அவ்வளோதான் என்றான் இழுத்தபடியே. பச்சை பொய்யே, கலாவுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை. கல்யாணம் ஆகாட்டித்தானே ரிசப்ஷன் வைப்பாங்க. ரகுவின் குரலில் நடுக்கம். சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பிட்டேன், ஆனால் மறுபடியும் இப்போ பசிக்குது. போங்க, போய் மண்ணா போய் கொட்டிக்கோங்க. ஆத்திரத்தில் பாத்திரங்களை எல்லாம் முடித்தாள் மைதிலி. சோறு போடாதடி என்றாள் மாமியார் ஜானா. மனசு கேட்கல அத்தை, அழுதாள் மைதிலி. மைதிலி, இது சரிப்பட்டு வராது, உங்கள் அப்பாவை வர சொல்லு, நாளைக்கு விவரமாக பேசி ஃபைனல் பண்ணி விடுவோம் என்றாள் தீர்மானமாய் ஜானா. சரிங்க அத்தை, அவரை வர சொல்கிறேன் என தலையாட்டினாள் மைதிலி. ஆஹா, 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்கய்யா. இனி நாளையிலிருந்து வழக்கம் போல் ஆஃபீஸ் விட்டதும் வீட்டுக்கு வந்துட வேண்டியதான். இல்லைனா விவாகரத்து செஞ்சாலும் செஞ்சிடுவா இந்த படுபாவி என மனதுக்குள் தனக்குத்தானே பேசிக்கொண்டான். மறுநாள் காலை மருமகள் போட்ட காப்பியை மாமியாரும், மாமியார் செய்த உப்புமாவை மருமகளும் தாராளமாய் பாராட்டி கொண்டனர். அதை பார்த்த ரகு சிரித்த முகத்துடன், சக்சஸ், நம்ம பிளான் சக்சஸ் என தன்னை மீறிய உற்சாகத்துடன் கத்த ஆரம்பித்து விட்டான். இருவரும் அவனை வேடிக்கை பார்த்தனர். மகிழ்ச்சியில் சிரித்தார்கள் மூவரும். இனி அவர்கள் குடும்பத்தில் வசந்தம்தான். நண்பர்களே, குடும்பத்தில் புது உறவு ஒன்று வந்ததுன்னா அவர்களுக்குள்ள சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரும். அதற்காய் ஒருவரை உயர்த்தியும் ஒருவரை தாழ்த்தியும் பேசினால் குடும்பம் 2 பட்டுவிடும். அந்த இடத்துக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டாம். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு கொடுங்க. மீண்டும் நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம். நன்றி.